எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 48. தும்பிக்கை நாயகன் நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. டிவோர்ஸ் வக்கீல் ஏகவீரை பார்த்திட அவன் வீடு நோக்கிய ரகுவோ அங்கே அவனுக்காக காத்திருந்த ஹரிஹரன் எனும் போலீஸ்காரனை சந்தித்தான். ரகு, நான் அடிக்கடி சொல்வேன்ல, என் போலீஸ் ஃப்ரெண்ட் ஹரி என்ற வீரோ கிளையண்டான தோழன் ரகுவிற்கு போலீஸ்காரனை அறிமுகப்படுத்த, ஹாய் ஹரி, ஹாய் ரகு என்ற ஆண்களோ கை குலுக்கி நண்பர்களாகி கொண்டனர். வாங்க, மேல் ஆஃபீஸ் ரூம் போயிடலாம் என்ற வீரோ மேல்மாடி நோக்கி இருவரோடும் அவன் ஆஃபீஸ் அறையில் நுழைய, காஃபி இஸ் த ஃபியூல் ஆஃப் ஆல் கிரேட் கான்வர்சேஷன்ஸ் என்ற ஹரியோ காஃபி மிஷின் நோக்கி அடிகளை முன்னோக்கினான். உனக்கு மச்சான் என்ற வீரோ அங்கிருந்த ஒற்றை சோஃபாவில் பிட்டத்தை பார்க் செய்திருந்த ரகுவை நோக்கி கேட்க, அவனோ வேண்டாம் என்று தலையை மட்டும் ஆட்டினான், கையில் இருந்த சஞ்சிகையை புரட்டியபடி. அப்புறம் மச்சான், ஆரம்பிக்கலாமா என்ற வக்கீல் பையனோ சில கோப்புகளோடு சோஃபாவை நோக்கி நடைபோட, கண்டிப்பா. ரகு, உங்களுக்கு கார்மேகம் அப்படிங்கிறவர் தெரியுமா என்ற ஹரியோ காஃபி கப்போடு ரகுவிடமிருந்து கேள்வியை ஆரம்பித்தான். இல்ல, நான் இந்த பேரை கூட கேட்டதில்லையே என்ற ரகுவோ சஞ்சிகையை மேஜை மீது வைத்து ஹரியின் முகத்தையே உற்று நோக்க, ஆனா அவர்னாலதான் நீங்க இப்போ மந்த்ராவோட குழந்தைக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ற ஹரியோ காஃபியை உறிஞ்சியபடியே சோஃபாவில் சென்றமர்ந்தான். இதை பாரு மச்சான் என்ற வீரோ தாடிக்கார பொறுக்கியின் கண்முன் கடை பரப்பினான் சில புகைப்படங்களை. அதிலோ ராதிகா பணக்கட்டுகளை கார்மேகத்திடம் கொடுத்திடும் காட்சிகள் மற்றும் அவர்கள் அடிக்கடி சந்தித்து கொண்ட படங்கள் என்று பலதும் தெளிவாய் பிரிண்ட் போடப்பட்டிருந்தன. கார்மேகம் ஒரு காலத்துல பயங்கரமான ரவுடி. ஆனா இப்போ காசு பணம் இருக்கிற தொழிலதிபர். மந்த்ராவோட அப்பாவோட முன்னாள் வலது கை. என்னதான் கோட் சூட் போட்டாலும் கத்தியும் ரத்தமும் கார்மேகத்தை விடல. உங்க அத்தை ராதிகாவோட திட்டப்படி குழந்தை விஷயத்துல ஹாஸ்பிட்டல்ல தில்லுமுள்ளு பண்ணி ரிசல்ட்டை மாத்தினது இவனோட ஆளுங்க தான். ஆனா அது கோர்ட் நிச்சயமிச்ச ஹாஸ்பிட்டலாச்சே, அங்க எப்படி இப்படி நடக்க முடியும் என்று ரகுவோ புரியாது ஆதங்கமாய் குழப்பத்தில் கேள்வி கொள்ள, உள்ள வேலை செய்யறவங்க எல்லாரும் அவ்வளோ நல்லவங்க இல்ல ரகு என்ற வீரோ விரக்தியான சிரிப்பொன்றை கொண்டான், படங்களை மீண்டும் கோப்புக்குள் பத்திரப்படுத்தியவனாய். நாங்களும் கைக்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் யாரும் காசுக்கு விலை போக மாட்டாங்கன்னு தான் நம்பணும் ரகு. ஆனா இப்ப அப்படி இல்ல. தொக்க மாட்டிக்கிட்டான் கார்மேகம். இனி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு களிதான். அவனோட கூட்டு களவாணிங்களுக்கும் அதே நிலைமை தான். இது நாள் வரைக்கும் அவன் செஞ்ச அத்தனை அட்டூழியத்துக்கும் அடுத்த வாரம் உங்க கேஸ்ல அவன் பண்ண பார்த்த குற்றத்துக்கும் சேர்த்து சாகிற வரைக்கும் அவனுக்கு ஜெயில் தான் என்ற ஹரியோ முழுதாய் நெட்டி முடித்த காஃபி கப்பை மேஜை மீது வைத்து தொடர்ந்தான் அவன் பேச்சை. ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக கார்மேகத்தோட குரூப்ல சில போலீஸ் அண்டர் கவர் டியூட்டியில் இருக்காங்க. அவங்க மூலமா தான் தெரிய வந்துச்சு, அடுத்த வாரம் உங்க கேஸை ஹேண்டில் பண்ண போற நீதிபதியோட பேரப்புள்ளைய கடத்தி ரிசல்ட்டை மந்த்ராவுக்கு சாதகமா சொல்ல வைக்க ராதிகாவும் கார்மேகமும் திட்டம் போட்டிருக்காங்கன்னு. என்ற ஹரி சொன்ன விஷயத்தை கேட்ட ரகுவின் முகமோ அதிர்ச்சியில் வெளிரி சினம் கொண்டது. அவங்க 2 பேரையும் என்ற ஆவேசத்தோடு ரகு சோஃபாவிலிருந்து விருட்டின எழ, அவசரப்படாத ரகு, பொறுமையா இரு என்ற வீரோ நண்பனின் கரத்தை பற்றி நிறுத்தி, ஜட்ஜுக்கு எல்லா விஷயமும் தெரியும், சொல்லியாச்சு. அவர்தான் கார்மேகத்தோட பிளான் படியே எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிட்டாரு. ஆமா ரகு, அவங்க வழியிலேயே போய் அந்த 2 கல்பிரிட்ஸையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது என்ற ஹரியோ விரல்களில் நெட்டுடைக்க, இந்த மேட்ரை உங்ககிட்ட சொல்லி இனி கவலைப்பட வேணான்னு சொன்னதே ஜட்ஜு தான். டிவோர்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாரு மச்சான் என்ற விவாகரத்து வக்கீலோ ரகுவின் பூரித்த முகத்தை பார்த்து கண்ணடிக்க, களங்கப்பட்ட ஆர்வி குரூப்ஸ் சேர்மன் ஆகுரதனோட பேரு திரும்பவும் மீடியால ஃபேமஸ் ஆக போகுது ரகு, ஸோ ரெடி ஆயிக்கோங்க என்ற ஹரியோ ஆனவன் தோளை நக்கலோடு தட்டிட, அது எதுக்குமே வாய்ப்பில்லை என்றுணர்ந்த ரகுவோ முறுவலோடு தலையை மட்டும் ஆட்டி வைத்தான். தாத்தா அவனுக்கு இழைத்த அநீதியை வெளிக்காட்டிக் கொள்ளாது. லல்லியோ மேல் மாடியில் குசுகுசு டிஸ்கஷன் கொண்ட ஆண்களை மதிய உணவுக்கு வந்து அழைத்து போனாள் டைனிங் டேபிள் நோக்கி. அதற்கு பிறகான 1 மணி நேரமோ பஜாரியின் கைவண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட சாப்பாட்டை ருசி பார்ப்பதிலேயே கழிந்தது ஆண்கள் மூவருக்கும். ஹரி கிளம்பிய 1/2 மணி நேரத்தில் ரகுவும் கிளம்பிட ஆயத்தமாகினான் வீரில் வீட்டிலிருந்து. பிறந்தநாள் பையனுக்கோ வாட்ச் ஒன்றை பரிசளித்தான் வீர்.
அண்ணா என்றழைக்கும் பஜாரியோ அவள் கையாலேயே பின்னிய குட்டி ஸ்வெட்டர் ஒன்றை ரகுவிற்கு கிஃப்ட் செய்தாள். டேய், நீ திரும்ப போய் பிறந்துட்டு வாடா, அப்போதான் அந்த ஸ்வெட்டர் உனக்கு சரியா இருக்கும் என்ற வக்கீலோ பொஞ்சாதி பின்னிய ஸ்வெட்டரை கையில் தூக்கி பிடித்து ஆட்டி கிண்டலடிக்க, வாய மூடுடா சீன பையா என்ற பஜாரியோ வீரின் நெஞ்சிலேயே முஷ்டி மடக்கிய கையால் ஊமை குத்து குத்தி ஸ்வெட்டரை அவனிடமிருந்து பறித்தாள். ஆ, பாரு மச்சான், பஜாரி சோறு போட்டு செரிக்கிறதுக்கு முன்னாடியே கொல்ல போக்குறா என்ற வீரோ சிரித்தபடியே நாக்கு தள்ளியவனாய் பாசாங்கு செய்து ரகுவின் தோள் மேல் கை போட்டு தள்ளாட, அவன் கிடக்குறான், கண்டுக்காதீங்கண்ணா. நீங்க பாருங்கண்ணா, நான் இந்த ஸ்வெட்டர் உங்களுக்கு பரிசா கொடுத்த நேரம் கோக்ஸ் கண்டிப்பா உங்களை தேடி வருவா. அப்புறம் என்ன மச்சான், ஒரே கச்ச கச்சாதான் மஜாதான். அடுத்த வருஷமே லல்லியோட ஸ்வெட்டருக்கு ஒரு ஓனரை ரெடி பண்ணிட மாட்ட என்ற வீரோ நண்பனை காஜியாய் பேசி வம்பிழுக்க, சொன்னதெல்லாம் நடந்தா சந்தோஷந்தான் என்ற பிறந்தநாள் இளைஞனோ வீர் மற்றும் லல்லி தம்பதிகளிடமிருந்து விடை பெற்று அங்கிருந்து வெளியேறினான். என்னதான் செய்வான் ஆகுரதன்? பிறந்தநாள் பொழுது தனலட்சுமியின் வரவோடு ஆரம்பித்து பிறப்பை பற்றிய ரகசியம் அறிந்து, இப்போதோ அத்தையின் சதி வேலை தெரிய வந்து, அதுவும் ஒரு வகையில் நல்லதே என்ற எண்ணத்தோடு இன்றைய நாள் என்னவோ கலந்தடித்த கதம்ப கூட்டாகவே இருந்தது ஆனவனுக்கு. நேராய் வீடு நோக்கியவன் ஆச்சாரியரிடமிருந்து கொண்டு வந்த கோப்புகளை படித்து பார்த்து தேவையான இடங்களில் கையொப்பமிட்டான். அந்நேரம் பார்த்து வீட்டின் காலிங் பெல் அலற சென்று கதவை திறந்தவன் முன்னோ குருமூர்த்தி நின்றிருந்தார். அட்ரஸ் அங்கிள் கொடுத்தாரா என்ற ரகுவின் குரலோ காட்டமாய் ஒலிக்க, நான் உன் அப்பாடா, உன்னை எப்படி தேடணும்னு எனக்கு தெரியும். சரி, தேடி கண்டுபிடிச்சாச்சுல்ல, கிளம்புங்க என்ற ரகுவோ தந்தையை துளியும் மதிக்காது கதவை மூடிட போக, இந்த கோபத்தை வீட்டுக்கு வந்து காமிடா என்ற ரகுவோ கையால் மகன் தள்ளி கொண்டு நிற்கும் கதவை தடுக்க, முடியாதுப்பா, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நீங்க கிளம்பலாம் என்ற ஆகுவோ மீண்டும் கதவை முன்னோக்கி தள்ள, டேய், பிரச்சனை உனக்கும் அப்பாக்குண்டா, அதுக்கு எதுக்கு உங்க அம்மாவை கஷ்டப்படுத்துற என்ற குருவோ பலம் கொண்டு கதவை பின்னோக்கி தள்ளி வீட்டுக்குள் நுழைய, இது 31 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து நீங்களே கேட்டிருக்க வேண்டிய கேள்வி மிஸ்டர் குரு என்ற ரகுவின் அழுத்தமான மிஸ்டரில் ஒரு நிமிடம் மகனின் விழிகளை ஆழமாக நோக்கினார் குரு. எப்போதெல்லாம் அமிர்தாவுக்கு கோபம் வருமோ, தொல்லை செய்யும் குருவின் பால் அப்போதெல்லாம் இப்படியான மிஸ்டர் குருதான் அவளிடத்தில் ஆனவர் அதிகம் ரசித்த விடயமாகும். கனவுலகம் சென்றிருந்த அப்பாவை சொடுக்கிட்ட புத்திரனோ, என்ன அமிர்தாவோட மலரும் நினைவுகளா என்று முறைப்போடு நக்கலாக கேள்வி கொள்ள, உனக்கு எப்படி தெரியும் என்ற குருவின் முகமோ வெளிரி போனது ரகுவின் வாக்கியத்தில். குடியால நீங்க கெட்டதும் தெரியும், என் அம்மா ஜானகிக்கு பண்ண பாவமும் பண்ண பார்த்த துரோகமும் கூட தெரியும் என்ற ரகுவோ உள்ளுக்குள் பொங்கிய கோபத்தை சோஃபாவை தொடர்ந்து குத்தி காண்பிக்க, டே, நீயும் அமிர்தா மாதிரியே பேசாதடா, லவ்னா என்னான்னு அவளோட இருந்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு புரியவே ஆரம்பிச்சது. நான் என்னைக்குமே ஜானகியை விட்டுட்டு அமிர்தாவை கட்டிக்க நினைச்சதில்லடா என்ற குருவோ தன்னிலை விளக்கம் கொடுக்க, பா, ஏதாவது சொல்லிட போறேன், கிறுக்குத்தனமா எதையாவது உளறிக்கிட்டு என்ற ரகுவோ நெற்றியை இறுக பற்றி, ஒரு பையனா இருந்து நான் இதை சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா, உங்களுக்கு அமிர்தா மேல இருந்தது லவ் இல்ல, லஸ்ட் என்றவனோ பட்டென்று மனதில் இருந்ததை போட்டுடைக்க சென்சார் இல்லாது, ரகு என்ற குருவோ கோபத்தில் அலறினார். மகன் அவர் அன்பை கொச்சைப்படுத்த, காமத்தை காதல்னு பண்ணாத்திக்கிட்டு அவங்களையும் நம்ப வச்சு முட்டாளாக்க பார்த்துருக்கீங்கப்பா. உங்க லூசுத்தனை புரிஞ்சதுனாலதான் அமிர்தா அப்பவே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ரகு இம்முறை அலறிய குருவோ மகனை அடித்திட கை ஓங்க, பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறப்போ எப்படிப்பா அடுத்தவ மேல காதல் வரும் என்ற கேள்வியோடு தந்தையின் மேலோங்கி இருந்த கரத்தின் பிடியை தளர்த்தி கையை உதறினான் ரகு. அப்போ உனக்கு மட்டும் எப்படி ரகு, நீ முதல்ல தாலி கட்டின மந்த்ரா மேல லவ் வராம கோக்கனத மேல வந்துச்சு என்ற டேடியின் எதிர்கேள்வியில் ஒரு நொடி ஆடிப்போனான் மகனவன். நான் ஒன்னும் ராமன் இல்ல, நெஞ்ச பொளந்து காமிக்க யாரு இருக்கா இல்லன்னு. என் மனசாட்சிக்கு தெரியும், நான் கும்பிடுற என் விநாயகனுக்கு தெரியும், நான் 2 பேரையும் ஏமாத்த நினைக்கலன்னு. நல்லா கேட்டுக்கோ ரகு, உன்னை பெத்தவ மேல எனக்கு இருக்கிற அதே லவ்வை தான் உன்னை வளர்த்தவ மேலையும் நான் வச்சிருக்கேன் என்று கராராய் சொல்லிய குருவோ மனையிலிருந்து வெளியேற, ஒரு நிமிஷம், நான் மந்த்ராவுக்கு தாலி கட்டுனேன்தான், ஆனா அவ கூட குடும்பம் நடத்தல,
ஒருவேளை அப்படி நடத்தியிருந்தா, ஏன் நடத்தாம இருந்திருந்தா கூட, ஒரு காலம் அவளோட இடத்தை இன்னொருத்திக்கு கொடுத்து நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்று சாட்டையடியாய் வார்த்தைகளை தெறிக்க விட்டு கெத்தாய் நின்ற ரகுவை எரிச்சலோடு முறைத்த குருவோ மகனை லாக் செய்ய மூளைக்குள் சரக்கை தேடி அலைந்தார். ப்ளீஸ்பா, உங்க ஒரு நாள் கூத்த நான் கோக்கனதை மேல வச்சிருக்கிற என் லவ்வோட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்ற ஆகுரதனோ படாரென்று அடித்து சாத்தினான் கதவை. அப்பனென்றும் மதிக்காது குருமூர்த்தியை வெளிவாசலில் அம்போவென நிற்க வைத்து. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி.